வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். இதுக்காக நான் 1 கப் அளவுக்கு, அதாவது 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இது நம்ம டின்னராகவும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம கோதுமை மாவில் தான் இதை செஞ்சுருக்கிறோம். இதுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்குறோம். நம்ம மாவு பிசையும் போது எண்ணெய் சேர்த்துக்கல. ஸோ நம்ம மாவு பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் கையில் ஊற்றி அதை மேலே படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பிசைஞ்சு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த டைமில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லா அதில் வதக்கி விட்டுக்கலாம், அது வாசனை போகிற வரைக்கும். இப்போது ஒரே ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு அதில் வதக்கிக்கலாம். எல்லாமே ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்கினாவே நமக்கு போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் கண்ணாடி பதம் அளவுக்கு வந்தாவே போதும். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு காரம், நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த டைமில் நான் சிக்கன் வேக வச்சுருந்தேன். அதை இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துருக்கிறேன். சிக்கன் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து முன்னாடியே வேக வச்சுட்டு அதை நல்லா க்ரஷ் பண்ணி ஒரு மிக்சிலேயோ இல்லைன்னா அம்மியிலையோ வச்சு நல்லா பொடிச்சு எடுத்து இப்போ நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துருக்கிறேன். வாசனைக்காக கொஞ்சம் மல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் வேக வைக்கும்போதே உப்பு நான் சேர்த்துருந்தேன். இப்போது நம்ம மசாலா கூட ஆட் பண்ணும்போது கம்மியாக இருந்தது, அதனால நான் இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் போட்டுக்கிறாங்க. நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம். ஆனால் தக்காளி சாஸ் போட்டோம் அப்படின்னா சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு எடுத்து பார்க்கலாம். நல்லா ஊறி போய் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒரு வாட்டி நம்ம அந்த எண்ணெயிலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நம்ம ஈக்குவலாக இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக நம்ம சப்பாத்தி கல்லையே வச்சு நான் இந்த மாதிரி அதை உருட்டி எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு எல்லாமே ஈவனாக கிடைக்கும். அதை எல்லா துண்டுகளையும் ஈவனாக முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது சமமாக அதை கட் பண்ணி வச்சுக்கலாங்க முதல்ல. அப்போ நம்ம ஈஸியாக அதை உருண்டைகளாக உருட்டி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது நம்ம ஈவனாக எல்லாத்தையும் சமமான உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுருக்குறோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி கல்லை வச்சு நல்லா பெரட்ட வச்சுக்கலாம். அதாவது பெரட்டும் போது நம்ம சப்பாத்திக்கு ரவுண்டாக பெரட்டுவோம் இல்லையா? ஆனால் இதுக்கு நம்ம பண்ணும்போது ஓவல் ஷேப்பில், அதாவது நீளமாக பண்ணி கொடுக்கணும். இதுக்கு இந்த மாதிரி நீளமாக பண்ணும்போது நமக்கு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும்.
இந்த மாதிரி ரொம்ப ரவுண்டு ஷேப் இல்லாமல் கொஞ்சம் நீளமாக பிரட்டி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் எடுத்து இந்த மாதிரி அதோட நடுவில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி அதோட நடுவில் நம்ம ஸ்டஃபிங் வச்சு கொடுக்கணும். வச்சு கொடுத்துட்டு இதை இப்போ நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கணுங்க. ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நீளமாக்கி விட்டுறணும். ஏன்னா நீளமாக்கி விடும்போது நமக்கு அது வந்து சுருட்டி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் லைட்டாக நம்ம நீளப்படுத்தி விட்டுக்கணும். நம்ம இந்த மாதிரி அதை சுருட்டி நல்லா எடுத்துக்கலாம். சுருட்டி எடுத்துட்டு அதை வந்து லாஸ்ட்டில் அந்த முனையை எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது அப்படியே நமக்கு இருக்கும். கொஞ்சம் லைட்டாக கையிலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஆவிலே வேக வைக்கணும். அதுக்காக ஒரு குக்கர்லேயோ இல்லைன்னா ஒரு பேன்லேயோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மேலே ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி அதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதும். இது நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். இது வந்துட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோன்னா அதோட சுவையே வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி அதை திருப்பி திருப்பி வச்சாவே அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி கிடைக்கும். நமக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம தனியாக சைடிஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. நம்ம வந்து இதை வந்து அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மாதிரி விதவிதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் அண்ட் டின்னர் ஸ்நாக்ஸு கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் எப்படி செய்கிறது அண்டு லஞ்சுக்கு வந்துட்டு நம்ம எந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் பண்ணுறது அப்படிலாம் நான் போட்டிருக்கிறேன். நம்ம சேனல் பாருங்கள். நம்மளோட சூப்பரான டின்னர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சுட சுட எடுத்து பரிமாறலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.